ஐயா அறம் பெரிதா அன்பு பெரிதாங்க ஐயா? அறம் பெரிதா அன்பு பெரிதா? வலது கண் பெரிதா இடது கண் பெரிதா? ரெண்டுமே முக்கியங்க ஐயா. ரெண்டு முக்கியம். அறம் சார்ந்தது தான் அன்பு. ஒருத்தனுக்கு அன்பு அதிகமாகும் போது அவன் நல்லது தான் பண்ணுவான். நல்லதுன்னா என்ன? அறம். அவ்வளோதான். வேற இதுக்கு பெருசாக விளக்கமே சொல்ல முடியாது. அன்பு தான் அறத்தை வளர்க்கும், அறம் அன்பை வளர்க்கும். இது ரெண்டும் ரயில்வே ட்ராக்கில் போகிற ரயில்வே ட்ராக் மாதிரி. அறம் அன்பு ரெண்டும் இன்னும் அந்த ட்ரெயின் நிம்மதியாக போகும். இப்போ அறத்துக்கு முக்கியமான துண்டு கொலை எதுங்க ஐயா இருக்கு? அன்பு தான் இருக்கு. அன்பு தான் இருக்கு. அன்பு தான். அதான் சொல்லிட்டேனே, ரெண்டுத்துக்கும் பேசிக் அதுதான். அன்புங்கிறது தான் பேசிக்கு. இந்த அன்பு வளரும் போது எல்லாமே வளரும். அறம் சார்ந்த விஷயங்கள் வளரும். ஐயோ பாவம் அவருக்கு ஒரு 2 நாளாக சாப்பிடலங்கிறாரு, டக்குன்னு ஏதாவது ஜிபே பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோன்னா, நம்ம ஜிபே பண்ணுறது அறம், அதை பண்ண வைக்கிறது அன்பு. ஆனால் சிலர் வந்து அன்பு இல்லாமல் அறம் செய்கிறாங்க இல்லைங்க ஐயா? அன்பு இல்லாமல் அறம் செய்யவே முடியாது. அறன்றது இப்போ எனக்கு வந்து ஒரு மனைவின்றது அறம் சார்ந்தது. ஒரு மனைவி தான் கல்யாணம் பண்ணுன்றது இது அறம். ஆமாம். நான் அன்பால இன்னொரு மனைவி கூட கல்யாணம் பண்றேன்னு இப்போ போறேன்னு அது அறத்துல, அது அறத்துல வராது, காமத்துல வரும். அது வந்து டிஃபரெண்ட் இருக்குதுல்லைங்க? அறம் தனியா போதில்லை. அதாவது நான் சொன்ன பதில நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க என்ன கேட்டீங்க? அன்பு பெரிதா அறம் பெரிதான்னு கேட்டீங்க. அங்க வந்து அந்த கேள்வி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க 2வது கேட்டீங்களே ஒரு கேள்வி, அது இங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இல்லையா? அன்பு இல்லைனாலும் அறம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? அறம் இல்லை, அது அறம் கிடையாது. அதாவது அறம்னு நம்ம நினச்சிக்கலாம், அது அறம் கிடையாது. அறம்னா என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாதவனுக்கும் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அறம். உதவி பண்ணிட்டு ஒருத்தன்ட்டு வேற ஒன்று எதிர்பார்த்தா அது அறம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது அது மாதிரி, அது அறத்தில் வராது. அவ்வளோதான். புரியுதா? இப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவங்ககிட்ட வேற ஒன்று எதிர்பார்க்கறது அறத்தில் வராது. அது அறத்தில் வராதுங்க. அது அறத்தில் வராது. என்ன சொல்ல, நம்ம போலித்தனமாக அன்புன்னு சொல்லிக்கலாம் அதை. அவ்வளோதான். நான் என்ன சொல்றேங்க, அன்புன்னு நீங்க சொன்னீங்க, அன்பு தான் அறத்தை செய்வேன்னு சொல்றீங்க. இதே அன்பு நான் இருவர் மேல அன்பு வைக்கிறேன்னு வச்சுங்க, அந்த அன்பு தானே இப்ப காரணம். இப்ப அதுதான் நான் உங்களுக்கு அதான் தெளிவா உங்களுக்கு அப்ப அறன்னு ஒண்ணு இருக்கிற வயசுனா அதை செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு நம்மளுக்கு இருக்கு இல்லைங்கய்யா? அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் சொன்ன பதில நீங்க புரிஞ்சுக்கல. நான் சொன்ன பதில நீங்க புரிஞ்சுக்கல. அதாவது அன்புன்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் வைக்கிற அன்பு வந்து மனைவி மேலே வைக்கிற அன்புங்கிறது வேற, பிறர் மேலே வைக்கிற அன்புங்கிறது வேற. மனைவி மேலே வைக்கிற அன்புங்கிறது உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் இருக்கும். பிறர் மேலே வைக்கிற அன்புங்கிறது மனம் சார்ந்தது, மனம் மட்டும் சார்ந்தது. அப்படி இருக்கணும். அன்புக்கு துணையா ஒரு அறமும் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். அதாவது அன்புங்கிறது பேசிக்கு. அன்பை வச்சு அறம் செய்யணும்.